அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்துலேயே 2 தடவை நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தோட தொடக்கத்திலேயே இதற்கான நோட்டிஃபிகேஷனை விட்டு மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 சொல்லிட்டு வெளியிட்டு இதற்கான வேகன்சியுமே போட்டாச்சு. அதற்கான வேலையிலையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில தான் நமக்கு புதிய ஜிடிஎஸ் இந்திய அஞ்சல் துறைக்கான போஸ்ட் ஆஃபீஸுக்கான வேலை மீண்டும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 32,500 வேகன்சியும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வது கிராமின் டக் சேவக்ன்ற இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வேலைக்கு மினிமம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான சம்பளம் என்ன, மேக்ஸிமம் மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவல் அப்டேட் என்ன ஏதுன்றதை துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதற்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராமின் டக் சேவாக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வதா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா தகவலுமே தெளிவாக பார்க்கலாம். மொத்தமாக நமக்கு 32,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும். சரிங்களா? இது வந்து அதே போல் 3 போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக இவ்வளோ இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ வேகன்சி, இந்த போஸ்டிங் இவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அது வந்து என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ வேகன்சின்றதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது தான் அந்த லிங்க்கில் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அதை தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. அதனால் இன்னுமே நமக்கு மகிழ்ச்சி தான். சரிங்களா? அதே போல் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். இதற்கு பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த்துக்கே சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இது ஜென்ரல் நார்மல் சேலரி தான். இது போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட். சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம், சரிங்களா, 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு. அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம்
ஓபிசியில் வருவீங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓபிசியாக இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓபிசியில் வரவங்களுக்கு இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, பிசிஎம், இவங்க எல்லாமே ஓபிசியில் தான் வருவீங்க. இதனால் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரூ. 100 எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். அது வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முழுக்க நம்முடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. அதே போல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேருக்கு சந்தேகம், நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றதை ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஈஸியாக வேலையும் வாங்கியிருக்காங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணும், ஆனால் 400 நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், 450, 470, 480 இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேன், ஆனால் 2-3 வருஷம் நான் விண்ணப்பிச்சிட்டேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும், நான் லோ மார்க் தான் எடுத்திருக்கிறேன், எனக்கு லக் இருந்தால் கிடைக்கட்டும், எனக்கும் இதில் வேலை வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்ற எனக்கும் இதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஜஸ்ட் பாஸ் ஆன அனைவருமே ஜஸ்ட் பாஸில் இருந்து 470, 480 மார்க் எடுத்திருக்கவங்க வரைக்கும் கூட கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவும் வேலை கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதே போல் எந்த ஏரியா வந்து அவுட்டரில் இருக்கோ, இப்போ வந்து சிட்டியாக இருக்குன்னா வில்லேஜ் ஏரியா இருக்கும் இல்லையா, வில்லேஜில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸாக பார்த்து அதில் ஜிடிஎஸ் போஸ்டிங், அதாவது கிராமின் டக் சேவக் போஸ்டிங் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும். இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 10வது தான், அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அடுத்ததாக வந்து இது எல்லாமே தேவைப்படுங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதே போல் இந்த வேலைக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் சரிங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம சேனலில் அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அது ஜேபிஜியில் இருக்கணுமா, ஜேஎன்ஜியில் இருக்கணுமா, ஸோ அது எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், நம்ம வீட்லேயே நம்ம ஃபோன்லேயே எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.